வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஆண்களில் என்ன வகையான புற்றுநோய்கள் ரொம்ப காமன், அது ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் ஹேபிட்ஸ்னால வர புற்றுநோய்கள் தான் ரொம்ப காமன், எஸ்பெஷலி இன் இந்தியன் பாப்புலேஷன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், அதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆஃப் ரெட் மீட் எடுக்கிறது, இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். ஸ்மோக்கிங் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கல்ப்ரிட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்மோக்கிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, லைக் நிக்கோட்டின், ஈத்தேன், ஃபார்மால்டிஹைட், ஆர்சனிக், இந்த மாதிரி பல வகையான கெமிக்கல்ஸ் நம்ம உட்கொள்ளும் போது வாயிலேருந்து ஆரம்பித்து, தொண்டையிலேருந்து ஆரம்பித்து, உணவு குழாயிலேருந்து வயிற்று வரைக்கும் அது ஃபுல்லாக நம்மளோட எபித்தீலியத்தை காலி பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி டேமேஜ் பண்ணும் போது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அதோட இம்பேக்ட் தான் அது கேன்சராக ஃபார்ம் ஆகிறது. பேஷண்ட்ஸ் என்கிட்ட ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின் என்னென்னா, மேடம் நான் 10 இயர்ஸ் ஸ்மோக் பண்ணேன் டெய்லி கண்டினியூஸாக, ஆனால் நான் இப்போ ஒரு 5 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணுறதே இல்லை, ஆனால் ஏன் எனக்கு கேன்சர் வந்துச்சு? ஸோ இந்த ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஒன்ஸ் எக்ஸ்போஸ்ட் அது ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 1 பேக் ஆஃப் சிகரெட் எவ்ரி டே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் அதை கண்டினியூஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா உங்களோட நார்மல் மியூக்கோஸாவை அது டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ அந்த டேமேஜான மியூக்கோஸா என்ன தான் நீங்கள் 5 வருஷம் ஸ்மோக்கிங் நிப்பாட்டினாலும் அது நார்மலாக ரிவர்ஸ் ஆகவே ஆகாது. அதனால் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் இஸ் அ வெரி வெரி ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட் ஃபார் கேன்சர். அதே மாதிரி ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஆல்கஹால் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எவ்ரிடே ஆல்கஹால் சாப்பிட்டு நிறைய ரெட் மீட்லாம் எடுத்துக்கும் போது கல்லீரல் புற்றுநோய், மலக்குடல் புற்றுநோய் ரொம்ப காமனு. ஸ்மோக்கிங் அதே மாதிரி ஸ்மோக்கிங்னால பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், இதெல்லாமும் ரொம்ப காமன். ஸ்மோக்கிங் அது மட்டும் இல்லாமல் மற்ற டிசீசஸ் லைக் நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸு, அதனால் ப்ரெஷர் உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஸ்ட்ரோக், இந்த மாதிரியான நியூராலஜிக்கல் டிசீசஸும் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஆகையால் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் நீங்கள் கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி ஏதாவது ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து ரிக்கவரி ஆகிறதுக்கு இப்போ நிறைய ரிக்கவரி சென்டர்ஸ் இருக்குது, நிக்கோட்டின் சூயிங்கம்ஸ் இருக்குது. ஸோ அதை ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். அது போக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் நான்வெஜ் சாப்பிடுங்க, வீக்லி 2 or 3 இஸ் ஓகே. ஆல்கஹால் சாப்பிடுங்க, பட் monthly once or something is okay, not every day. கண்டிப்பாக it's harmful. ஸ்மோக்கிங் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி ஆண்களில் இன்னொரு புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் யூஸ்வலாக இட்ஸ் ஏஜ் ரிலேட்டட் கேன்சர். ஜென்ரலாக மென் above 70 இயர்ஸுக்கு தான் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ் வரும். ஸோ இதுதான் ஆண்களில் வரக்கூடிய புற்றுநோய். அண்ட் இதே மாதிரி ஆண்கள்லையும் இந்த ரிஸ்க் ஃபேக்டர் எல்லாம் நீங்கள் குறைச்சாலே அரோund 30 to 40% ஆஃப் கேன்சர்ஸை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.